மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களின் தமிழாசிரியர் கதிரவன். 4ஆம் இயலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மொழிப்பயிற்சி பகுதிகள் குறித்துதான் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கின்றோம். மொழிப்பயிற்சி பகுதியில் முதலில் சான்றோர் சித்திரம் என்ற தலைப்பில் அமைந்துள்ள பகுதியில் தமிழறிஞர் மறைமலை அடிகள் அவர்கள் குறித்த செய்திகள்தான் இடம்பெற்றுள்ளன. இந்த சான்றோர் சித்திரம் பகுதியில் மறைமலையடிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான ஒரு நிகழ்வு பற்றிய செய்தியும் இடம்பெற்றிருக்கு. அது என்ன சுவையான நிகழ்வு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். கவனிங்க. சான்றோர் சித்திரம். சென்னை கிறித்துவக் கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஒருவர். அந்த கல்லூரியின் பேராசிரியர் பரிதிமாற் கலைஞர். குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். அவர் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றார் பரிதிமாற் கலைஞர். தெரியாது என்று சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று பிறர் கேட்டபோது, அஃது என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார் பரிதிமாற் கலைஞர். இந்நிகழ்வில் பரிதிமாற் கலைஞரையே வியக்க வைத்தவர் மறைமலையடிகள். பரிதிமாற் கலைஞருடனான அவருடனான நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை மிகுதியாக்கியது. பிறமொழி கலப்பு இன்றி இனிய எளிய தமிழ் சொற்களை கொண்டே பேசவும் எழுதவும் இயலும் என்று நடைமுறைப்படுத்தினார். சுவாமி வேதாசலம் எனும் தன் பெயரை மறைமலையடிகள் என மாற்றிக்கொண்டதோடு தம் மக்களின் பெயரையும் தூய தமிழ் பெயர்களாக மாற்றினார். இளம் வயதில் பல்வேறு இதழ்களில் கட்டுரைகள் எழுதி வந்த அடிகளார் ஞானசாகரம், ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா, ஓசோன் ஆஃப் விஸ்டம் முதலான இதழ்களை நடத்தி சிறந்த இதழாளராக திகழ்ந்தார். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை, சாகுந்தல நாடகம், மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் முதலான பல நூல்களை எழுதியுள்ளார். முறையான பள்ளிக்கல்வியை முடித்திராத மறைமலையடிகள் ஆக்கிய நூல்களும் ஆற்றிய சொற்பொழிவுகளும் அவர் ஓர் அறிவுக்கடல் என்பதை நமக்கு உணர்த்தும். இதுதான் சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற பகுதியில் மறைமலையடிகள் அவர்களை குறித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள். இப்போ இந்த பத்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வச்சு சில வினாக்கள் கேட்கப்படலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, வன்தொடர் குற்றியலுகரத்திற்கான சான்று தருக. வன்தொடர் குற்றியலுகரத்திற்கான சான்று தருக அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நேர்காணலில் மறைமலையடிகள் அவர்கள் கூறிய பதில், குற்றியலுகரத்திற்கு சான்றாக மறைமலையடிகள் அவர்கள் கூறிய பதில் என்ன அப்படின்னா, அஃது எனக்கு தெரியாது அப்படிங்கிறது. அதில் அஃது அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இப்போ இங்கே கேள்வி வன்தொடர் குற்றியலுகரத்திற்கான சான்று அப்படின்னா எனக்கு அப்படிங்கிறத நாம் பதிலாக எழுதணும். இப்போ அடுத்த வினா, ஞானசாகரம் என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா இதற்கான பதில் மறைமலையடிகள். ஞானசாகரம் என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா பதில் மறைமலையடிகள். இந்த ஞானசாகரம் அப்படிங்கிற இதழை கூட அவர் தூய தமிழில் அறிவுக்கடல் என்று பெயர் மாற்றம் செய்தார். இப்போ அடுத்த வினா பாருங்க, பரிதிமாற் கலைஞருடனான நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை மிகுதியாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர், ஒரு வாக்கியம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேள்வி என்னன்னா, வினா தொடராக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அதற்கு ஏற்ற வினா தொடரை அமைக்க சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கியம் பதிலாக இடம்பெறக்கூடிய வகையில் ஒரு வினா நாம் அமைக்கணும். அந்த வாக்கியம் என்னென்னா, பரிதிமாற் கலைஞருடனான நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை மிகுதியாக்கியது.
இது பதிலாக வரக்கூடிய வகையில் நம்ம ஒரு வினா அமைக்கணும். யாருடனான நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை மிகுதியாக்கியது அப்படின்னு நாம் வினா அமைக்கலாம். இப்போ அடுத்த வினா பாருங்கள். அதுவும் ஒரு வாக்கியம்தான் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்நிகழ்வில் பரிதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் மறைமலை அடிகள் அப்படிங்கிற வாக்கியத்தை கொடுக்குறாங்க. இந்நிகழ்வில் பரிதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு, இந்த வாக்கியத்தில் அமைந்துள்ள வினையாளனையும் பெயரை எடுத்தெழுதுக. இந்த வாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய வினையாளனையும் பெயரை எடுத்தெழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. வாக்கியம் என்னன்னா, இந்நிகழ்வில் பரிதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் மறைமலை அடிகள் அப்படிங்கிற வாக்கியம். இந்த பத்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாக்கியம் தான் அது. இப்போ இந்த வாக்கியத்தில் வினையாளனையும் பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைத்தவர் அப்படிங்கிற சொல் தான் வினையாளனையும் பெயர். வைத்தவர் அப்படிங்கிற சொல் வினையாளனையும் பெயர். ஓர் அஃது என்ற சொற்கள் எந்த இடத்தில் அமையும் சான்று தருக அப்படின்னு ஒரு வினா கேட்கலாம். ஓர் அஃது என்ற சொற்கள் எந்த இடத்தில் அமையும் சான்று தருக. இந்த ஓர் அஃது அப்படிங்கிற சொல்லலாம் எந்த இடத்துல அமையும்னா, வருமொழியில் உயிரெழுத்து வரும் சொல்லுக்கு முன்பு மட்டுமே ஓர் அஃது என்ற சொற்கள் வரும். வருமொழியில் உயிரெழுத்து வரும் சொல்லுக்கு முன்பு மட்டுமே ஓர் அஃது என்ற சொற்கள் வரும். சான்று பாருங்க. ஓர் அறிவுக்கடல். ஓர் அறிவுக்கடல். அறிவுக்கடல் அப்படிங்கிறப்ப அங்கே ஆங்கிற எழுத்து உயிரெழுத்து தான் முதல் எழுத்தாக இருக்குது. அப்போ அதற்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து ஓர் அப்படின்னு வரும். அதே மாதிரி அஃது எனக்கு தெரியாது. எனக்கு ஏங்கிற உயிரெழுத்து வருது. அப்போ அதுக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிற சொல் வரும். அப்போ ஓர் அஃது அப்படிங்கிற சொல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வருமொழியில் உயிரெழுத்து வரக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி தான் வரும். ஓர் அறிவுக்கடல். அஃது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பத்தியை அடிப்படையாக வைத்து சில கேள்விகள் நமக்கு கேட்கப்படலாம். அதற்குரிய பதிலை நாம் அந்த பத்தியை அடிப்படையாக வைத்தும் சில நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய இலக்கண அறிவை பயன்படுத்தியும் பதில் எழுதக்கூடிய வகையில் கேள்விகள் இருக்கும். அடுத்து பாருங்க. பின்வரும் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. பின்வரும் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. அதாவது ஒரு பழமொழி கொடுத்துருவாங்க. அந்த பழமொழியோட பொருளுக்கு ஏற்றாற் போல ஒரு வாழ்க்கை நிகழ்வு அமைத்து நாம் எழுதணும். இப்போ இந்த பழமொழி வாழ்க்கை நிகழ்வு எழுதக்கூடிய அந்த அமைப்பு பற்றி நான் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பழமொழியோட பொருள் விளக்கம் எழுதணும். அந்த பழமொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் எழுதணும். அதற்கப்புறம் வாழ்க்கை நிகழ்வு. அதற்கப்புறம் வாழ்க்கை நிகழ்வு அந்த பொருளுக்கு ஏற்றாற் போல் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி நம்ம எழுதணும். இறுதியாக பொருத்தி காமிக்கணும். அந்த பழமொழியோட பொருளுக்கும் நாம் சொன்ன அந்த வாழ்க்கை நிகழ்வுக்கும் எப்படி பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லி அதை நாம் பொருத்தி காமிக்கணும். இந்த அமைப்பு முறையில் தான் இதை எழுதணும். இந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக அப்படிங்கிற இது பார்த்திங்கன்னா நமக்கு 4 மதிப்பெண் வினாவாக இடம்பெறும். இப்போ பாருங்கள். யானைக்கும் அடி சறுக்கும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, எறும்பு ஊற கல்லும் தேயும், ஊழி பெயரினும் தாம் பெயரார் அப்படிங்கிற பழமொழியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பழமொழிக்கான பொருள் நமக்கு தெரியணும். பொருள் தெரிஞ்சாதான் அதற்கேற்றாற் போல் நாம் ஒரு வாழ்க்கை நிகழ்வை அமைச்சு எழுத முடியும். இப்போ முதல்ல பழமொழிக்கான பொருள் தெரியணும். இப்போ யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற இந்த பழமொழியை எடுத்துக்கிட்டா, அதாவது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சில சமயங்களில் அவர்களுக்கும் தோல்வி என்பது ஏற்படும். மிகுந்த திறமையானவராக ஒருத்தர் இருந்தார் கூட சில நேரங்களில் அந்த திறமையானவருக்கு கூட தோல்விகள் ஏற்படலாம். நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தில் இது ஒரு சாதாரண செயல்தானே அப்படின்னு எளிதாக ஒரு செயலை ஒருவர் கருதுவாரேயானால் அந்த செயலே அவருக்கு எதிர்பாராத பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும்.
இதுதான் இந்த யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற இந்த பழமொழியோட பொருள். இப்போ இதுக்கு ஒரு வாழ்க்கை நிகழ்வு சொல்கிறேன், கவனிங்க. என் நண்பன் ராமன் நீச்சல் போட்டிகளில் கலந்து கொண்டு பல பதக்கங்களை வென்றுள்ளான். ஏன் கடலில் கூட ஒரு முறை நீந்தி சென்று திரும்பி வந்து சாதனை புரிந்துள்ளான். ஒரு முறை அவன் உறவினர்களோடு ஆற்றங்கரைக்கு சென்றான். அப்போது ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு கரையில் உள்ளவர்களையும் அவர்களது உடைமைகளையும் அடித்து கொண்டு சென்றது. என் நண்பன் ராமன் தான் கடலிலேயே நீந்தியவன் என்ற நம்பிக்கையில் ஆற்றுக்குள் சென்று அனைவரையும் காப்பாற்றி விடலாம் என நினைத்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக ஆற்று வெள்ளத்தில் ராமனும் அடித்துச் செல்லப்பட்டான். நீண்ட நேரத்திற்கு பின்பே தீயணைப்பு துறையினரால் காப்பாற்றப்பட்டான். இப்போ கடல்லையே நீச்சல் அடித்து சாதனை படைத்த ஒருவனால் ஆற்று வெள்ளத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவனே ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட அந்த நிலையை நாம் இந்த நிகழ்வில் பார்க்குறோம். அப்போ யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற அந்த பழமொழி இந்த வாழ்க்கை நிகழ்வோடு பொருந்தி போகிறத நாம் பார்க்க முடியுது. இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிற பழமொழிகளுக்கும் பொருத்தமாக ஒரு வாழ்க்கை நிகழ்வு அமைத்து எழுதணும். நான் அந்த பழமொழிக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனிங்க. திணை விதைத்தவன் திணையறுப்பான், வினை விதைத்தவன் வினையறுப்பான் அப்படிங்கிற இந்த பழமொழியோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பிறருக்கு நன்மை செய்தால் நமக்கு நன்மையே கிடைக்கும், நாம் தீமை செய்தால் நமக்கு தீமையே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனோட பொருள். அடுத்தவங்களுக்கு நாம் நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், அடுத்தவங்களுக்கு நாம் கெடுதல் நினைத்தோம் அப்படின்னா நமக்கு கெடுதல் உண்டாகும். இதுதான் இந்த பழமொழியோட பொருள். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிம்பாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையோ தீமையோ அதற்கு காரணம் நாம தான் அப்படிங்கிறது தான் அதனோட பொருள். இப்போ இந்த பழமொழிக்கும் அதுதான், நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், கெடுதல் நினைச்சோம் அப்படின்னா நமக்கு கெடுதல் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட பொருள். அடுத்து பாருங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இந்த பழமொழியோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நாம் நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் எப்பவுமே அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு அந்த குறைகளை கூறி அவங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மை சுற்றி நண்பர்களோ உறவினர்களோ யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட பொருள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அடுத்தவர்களிடம் இருக்கக்கூடிய குறையை மட்டுமே எப்பொழுதும் நாம் பார்த்து கொண்டு அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அடுத்து பாருங்க, எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னா, அதாவது பிடிவாத குணம் கொண்ட ஒருத்தரிடம் கூட தொடர்ந்து நாம் ஒரு கருத்தை வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த பிடிவாதம் கூட மாறும். எறும்பு ஊற கல்லும் தேயும். அவர்கள் ஒரு கருத்துடையவங்களாக இருக்காங்க, நாம் அதற்கு மாற்று கருத்துடையவர்களாக இருக்கோம் அப்படின்னா கூட நம்முடைய அந்த கருத்தை மறுபடியும் மறுபடியும் அவங்கக்கிட்ட வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருப்பதன் மூலமாக நம்முடைய கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும். எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற இந்த பழமொழியோட பொருள் அதுதான். அடுத்து, ஊழி பெயரினும் தாம் பெயரார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் அப்படிங்கிற இந்த பழமொழியோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த குணங்களை உடைய சான்றோர்கள் காலம் மாறினும் சூழல் மாறினும் தமது குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதனோட பொருள். ஊழி பெயரினும் தாம் பெயரார். சிறந்த குணங்களை உடைய சான்றோர்கள் காலம் மாறினாலும் தம்மை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சூழல்கள் மாறினாலும் அவங்க தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட பொருள். இப்போ இந்த பழமொழியோட பொருள்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பொருளை அடிப்படையாக வச்சு நீங்கள் ஒரு வாழ்க்கை நிகழ்வு அமைத்து எழுதணும். அடுத்து பாருங்க, சில பத்திகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பத்திகளில் இருக்கிற செய்திகளை நாம் படித்து பார்த்துட்டு அதை நாம் 1/3 பங்காக சுருக்கி எழுத வேண்டும். 1/3 பங்காக சுருக்கி எழுத வேண்டும்.
அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நன்கு படித்து அதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான செய்திகள் இடம்பெறக்கூடிய வகையில் 1/3 நாம் சுருக்கி எழுதணும். இப்போ இந்த பத்திகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நம்முடைய உணவு பழக்க வழக்கமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிற அந்த செய்தி இந்த பத்திகளில் இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. கீழ்காணும் பத்திகளை படித்து 1/3 சுருக்குக. இன்றைய வாழ்க்கை சூழலில் ஓய்வின்மை, காலம் தவறிய உணவு, உணவு பழக்க வழக்க மாற்றம் உள்ளிட்டவையே பல்வேறு உடல் நல பாதிப்புகளுக்கு மூல காரணமாகின்றன. மருத்துவம் சார்ந்த தேவைகளுக்கென்று குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கும் அளவிற்கு உடல்நிலையை கவனத்தில் கொள்ளாமல் ஓர் இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்று வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். ஒருவர் உட்கொள்ளும் உணவில் புரதம், கொழுப்பு, மாச்சத்து, கனிமங்கள், நுண்ணூட்ட சத்துகள் சேர்ந்ததே சமச்சீர் உணவு. எனவே அளவறிந்து உண்ண வேண்டியது அவசியமாகும். ருசிக்காக சாப்பிடக்கூடாத பொருள்களை சாப்பிடுவதும் பசிக்காக அளவுக்கு மீறி சாப்பிடுவதும் தான் பிணிகளுக்கு காரணம். பிணி அப்படின்னா நோய். சாதாரணமாக உண்ட உணவு செரிமானமாவதற்கு 4 மணி நேரம் ஆகிறது. பொதுவாகவே உணவை நன்றாக மென்று விழுங்க வேண்டும். இதனால் மாவு பொருள் செரிமானமாதற்கு உமிழ்நீர் சுரந்து உணவுடன் உட்செல்லும். உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள சத்துகள், அவற்றின் பயன்கள் ஆகியவற்றை பற்றிய தெளிந்த அறிவு ஆரோக்கிய உணவினை தேர்வு செய்ய மிகவும் உதவியாயிருக்கும். நமது எடை மற்றும் உயரத்தினை அவ்வப்போது சோதித்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. பிறகு தங்களது எடை மற்றும் உயரத்தினை பொறுத்து ஆரோக்கியமான உணவு முறையை தேர்ந்தெடுக்கவும் உடற்பயிற்சி செய்யவும் முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் அவரது வயது, பாலினம், உடல் உழைப்பு, உடல் நிலை, வாழும் இடம், பருவநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் ஊட்டச்சத்துகளின் தேவை மாறுபடும். தேவையான தானியங்களுடன் பருப்பு மற்றும் பயறு வகைகளை சேர்த்து அதிக காய்கறிகளுடனும் பழங்களுடனும் கூடிய உணவு முறையே நம் ஆரோக்கியத்திற்கான சரியான தீர்வு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த பத்திகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை படித்து அதன் உள்ளடக்கத்தை நாம் உணர்ந்து கொண்டு இதை நாம் சுருக்கி, அதாவது 1/3 சுருக்கி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பகுதி உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சுருக்கி எழுத சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரஃப் காஃபி அப்படின்னு சொல்லி எழுதி அதை அப்புறம் அடிச்சுட்டு ஃபேர் காப்பி அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தமிழில் எழுதுகிறப்ப முதல்ல இந்த பத்தியில் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம சுருக்கி எழுதுகிறப்ப முதல்ல எழுதுகிறப்ப திருந்தா படிவம், நல்லா கவனிங்க, திருந்தா படிவம் அப்படின்னு தலைப்பு கொடுத்து சுருக்கி எழுதணும். அடுத்து அதை அடிச்சுட்டு திருந்திய படிவம் அப்படின்னு சொல்லி அதை இன்னமும் சுருக்கி அந்த 1/3 சரியாக வரக்கூடிய அளவுக்கு சுருக்கி அந்த திருந்திய படிவத்தில் நாம் எழுதணும். இதுதான் நீ இந்த பகுதியில் செய்ய வேண்டிய வேலை. இப்போ இதில் திருந்திய படிவம் அப்படிங்கிற இதில் இடம்பெறக்கூடிய அந்த செய்தியை மட்டும் சொல்கிறேன். சுருக்கி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. திருந்திய படிவம். இன்றைய வாழ்க்கை சூழலில் ஓய்வின்மை, காலம் தவறிய உணவு, உணவு பழக்க வழக்க மாற்றத்தால் உடல்நிலையை கவனத்தில் கொள்ளாமல் இயந்திர வாழ்க்கையை வாழ்கிறோம்.
புரதம், கொழுப்பு, மாவுச்சத்து, கனிமங்கள், நுண்ணூட்ட சத்துகள் சேர்ந்த சமச்சீர் உணவை உண்ண வேண்டியது அவசியமாகிறது. உண்ட உணவு செரிமானமாவதற்கு 4 மணி நேரம் ஆகிறது. உணவை நன்றாக மென்று விழுங்குவதால் உமிழ்நீர் சுரந்து உணவுடன் உட்செல்லும். நமது எடை மற்றும் உயரத்தினை பொறுத்து உணவு முறையை தேர்ந்தெடுக்கவும் உடற்பயிற்சி செய்யவும் வேண்டும். தேவையான தானியங்களும் காய்கறிகளும் பழங்களும் சேர்ந்த உணவு முறையே ஆரோக்கியத்திற்கான சரியான தீர்வு அப்படின்னு சொல்லி இது சுருக்கி எழுதின வடிவம். இதை திருந்திய வடிவம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் எழுதுகிறோம். இதற்கு முன்னாடி திருந்தா படிவம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதி அதை அடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய செய்தியை சுருக்கி தான் இப்போ நாம் இந்த திருந்திய படிவம் அப்படின்னு இப்போ நான் சொன்ன இந்த செய்தியை எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க, மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு மறைந்திருக்கும் சொற்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பெட்டி கொடுத்துருக்காங்க. அதில் நேர் வரிசையாகவும் மேலிருந்து கீழ் இப்படி எல்லாம் உங்களுக்கு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நிறைய சொற்கள் மறைந்திருக்கு. அப்படி மறைந்திருக்கக்கூடிய சொற்களை நாம் கண்டுபிடிக்கணும். அது இடமிருந்து வலம் இருக்கலாம், வலமிருந்து இடம்னு இருக்கலாம், இல்லை மேலிருந்து கீழ், இல்லை கீழிருந்து மேல், எப்படி வேணாலும் வரலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த சொற்களை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே புத்தகத்தில் இருக்கிறத வச்சு பார்த்து அப்படியே அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. போக்குவரத்து, இப்போ இந்த மொதல் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழாக பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்குது. போக்குவரத்து, ஏடு, யாழ், குதிரை, அன்பு, வெற்றி, துருவம், மனனம், காவலர், சுதேசமித்திரன், வில், பாடான்திணை, ஓதற்பிரிவு, பயணி, ஓலை, வேங்கை, கவிதை, நடைமேடை, முறை, சேர்க்கை, இப்படி நிறைய சொற்கள் இந்த கட்டத்துக்குள்ள மறைந்திருக்கு. அப்படி மறைந்திருக்கக்கூடிய அந்த சொற்களை கண்டுபிடித்து நாம் எழுதணும். இப்போ அடுத்தது பாருங்க, எண்ணங்களை எழுத்தாக்குக அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எண்ணங்களை எழுத்தாக்குக அப்படிங்கிற தலைப்பில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்துட்டு அந்த படத்தில் என்ன மாதிரியான காட்சி இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த காட்சி நம்முடைய உள்ளத்தில் என்ன மாதிரியான எண்ணங்களை தோற்றுவிக்கின்றதோ அந்த எண்ணத்தை நாம் எழுத்தாக வடிக்க வேண்டும். இப்போ ஒரு புத்தகம் இருக்குது, புத்தகம் திறந்த நிலையில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வக்கீல் இருக்க மாதிரி, காவலர் இருக்க மாதிரி, இப்படி அந்த காட்சி இருக்குது. நிறைய பேர் இருக்க மாதிரியே அந்த காட்சி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இது சொல்கிறேன். ஆனால் இதுதான் இதற்கு பதிலாக நீங்கள் எழுதணுங்கிறது இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் இந்த காட்சியை பார்த்தவுடன் என்ன மாதிரியான எண்ணம் தோன்றுதோ அந்த எண்ணத்துக்கு வார்த்தையாக வடிவம் கொடுத்து நீங்கள் எழுதணும். இப்போ நான் சொல்கிறது உதாரணத்துக்கு ஒன்று கவனிங்க. வினாக்குறியாய் இருந்தவர் வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாய் ஆக்குபவை புத்தகங்கள். வினாக்குறியாய் இருந்தவர் வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாய் ஆக்குபவை புத்தகங்கள். புத்தக காடுகளுக்குள் புதைந்து போனவர்கள் புதுமைவாதிகளாகத்தான் பூத்து மலர்கிறார்கள். புத்தக காடுகளுக்குள் புதைந்து போனவர்கள் புதுமைவாதிகளாகத்தான் பூத்து மலர்கிறார்கள். இருளில் அகப்பட்டு இன்னல் படுவோருக்கு ஒளி கொடுத்து உயர்வு தருபவை புத்தகங்களே. இருளில் அகப்பட்டு இன்னல் படுவோர்க்கு ஒளி கொடுத்து உயர்வு தருபவை புத்தகங்களே. நீதிமானோ, உயிர்காக்கும் மருத்துவரோ, காவல் நண்பரோ, சொற்பொழிவாளரோ, விஞ்ஞானியோ, அனைவருக்கும் உற்ற துணை உயரிய நூல்களின்றி வேறில்லை. நீதிமானோ, உயிர்காக்கும் மருத்துவரோ, காவல் நண்பரோ, சொற்பொழிவாளரோ, விஞ்ஞானியோ, அனைவருக்கும் உற்ற துணை உயரிய நூல்களின்றி வேறில்லை.
இப்படி அந்த காட்சியை பார்த்த உடனே உங்களுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் தோன்றுகின்றதோ அதை நீங்கள் எழுத்தாக எழுதணும். அது கவிதை வடிவத்தில் இருக்கலாம், உரைநடை வடிவத்தில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வார்த்தையாக நீங்கள் வடிக்க வேண்டும். இப்போ அடுத்து பாருங்க, செய்து கற்போம். அருகிலுள்ள கல்லூரிக்கு சென்று அங்குள்ள பாடப்பிரிவுகளை அட்டவணைப்படுத்துக. அதாவது பக்கத்தில் இருக்கிற கல்லூரிக்கு சென்று அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத அட்டவணைப்படுத்த சொல்கிறாங்க. இப்போ கல்லூரியில் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலைப்பிரிவு, அறிவியல் பிரிவு என்று 2 வகையான பிரிவுகள் இருக்கும். அதில் கலைப்பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் என்னென்ன பாடப்பிரிவுகள் கலைப்பிரிவுகளில் இருக்குது அப்படின்னா தமிழ், வரலாறு, வணிகவியல், கணக்கு பதிவியல், பொருளாதாரம், இதெல்லாம் கலைப்பிரிவில் இடம்பெறக்கூடிய பாடப்பிரிவுகள். அதே மாதிரி அறிவியல் பிரிவில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணிதம், கணினி அறிவியல், உயிரியல், நுண்ணுயிரியல், இதெல்லாம் அறிவியல் பிரிவில் இடம்பெறக்கூடிய பாடப்பிரிவுகள். இப்போ எல்லா கல்லூரிகள்லையும் எல்லா பாடப்பிரிவுகளும் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் தான் இருக்கும். அப்போ எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் இங்கே உனக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்லூரியில் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நீ தெரிந்து கொண்டு அந்த பாடப்பிரிவுகளை அட்டவணைப்படுத்து அப்படின்னு சொல்லி இங்கே உனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செய்து கற்போம் அப்படிங்கிறதுல இதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நிற்க அதற்கு தக. கீழ்கண்ட இடங்களில் உங்கள் செயல்பாடு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சூழல் கொடுத்துருக்காங்க. அந்த சூழலில் அந்த இடங்களில் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டம் நிரம்பிய பேருந்தில் நீங்கள் அமர்ந்திருக்க உங்கள் அருகில் பெரியவர் ஒருவர் நிற்கிறார். கூட்டம் நிரம்பிய பேருந்தில் நீங்கள் அமர்ந்திருக்க உங்கள் அருகில் பெரியவர் ஒருவர் நிற்கிறார். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தருடைய செயல்பாடும் ஒரே மாதிரி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதற்கு பதில் நீங்கள் தான் எழுதணும். இந்த சூழலில் நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க எப்படி நடந்துக்குவீங்களோ அப்படி எழுதணும். இங்கே பொதுவான கருத்தாக நான் சொல்கிறேன், அதை தான் எழுதணுங்கிறது கிடையாது. நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை அங்கே எழுதணும். இப்போ பொதுவான கருத்து நான் சொல்கிறேன். நான் எழுந்து நின்று கொண்டு அந்த பெரியவருக்கு என் இருக்கையை கொடுப்பேன். நான் எழுந்து நின்று கொண்டு அந்த பெரியவருக்கு என் இருக்கையை கொடுப்பேன். அடுத்து, பள்ளியில் உங்களுடைய தோழர் பசியுடன் அமர்ந்திருக்கிறார். பள்ளியில் உங்களுடைய தோழர் பசியுடன் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும்? நான் கொண்டு வந்த உணவினை தோழனோடு பகிர்ந்து உண்பேன். நான் கொண்டு வந்த உணவினை தோழனோடு பகிர்ந்து உண்பேன். அடுத்தது பாருங்க, கடற்கரையில் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வழி தவறிய சிறுமி கண்ணீர் விட்டு கலங்குகிறார். கடற்கரையில் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வழி தவறிய சிறுமி கண்ணீர் விட்டு கலங்குகிறார். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும்? அந்த சிறுமியை அழைத்து கொண்டு அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைப்பேன். கடற்கரையில் உள்ள ஒலிபெருக்கியில் தகவலை தெரிவிக்க செய்வேன். அந்த சிறுமியை அழைத்து கொண்டு அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைப்பேன். கடற்கரையில் உள்ள ஒலிபெருக்கியில் தகவலை தெரிவிக்க செய்வேன் அப்படின்னு எழுதலாம். இல்லை வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் அமைப்பின் இலவச எண்ணான 1098, அதாவது 1098
இந்த எண் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் அமைப்பின் இலவச எண். அந்த எண்ணுக்கு அழைத்து அந்த குழந்தையை வந்து ஒப்படைப்பேன். அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் அமைப்பின் இலவச எண்ணான 1098க்கு அழைத்து அக்குழந்தையை ஒப்படைப்பேன். அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம். வானூர்தி நிலையம், அதாவது கலை சொற்கள். இந்த சொற்கள் எல்லாம் வந்து வானூர்தி நிலையத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள். என்னென்ன சொற்கள் அப்படிங்கிறது நாம் பார்க்கலாம். அரைவல் அப்படின்னா வருகை அப்படின்னு பொருள். அரைவல் அப்படின்னா வருகை அப்படின்னு பொருள். டிபார்ச்சர் அப்படின்னா புறப்பாடு. டிபார்ச்சர் அப்படின்னா புறப்பாடு. கன்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்திப்பட்டை. கன்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்திப்பட்டை. டேக் ஆஃப் அப்படின்னா வானூர்தி கிளம்புதல். டேக் ஆஃப் அப்படின்னா வானூர்தி கிளம்புதல். பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்னா உள்நாட்டு வானூர்தி. டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்னா உள்நாட்டு வானூர்தி. இதெல்லாம் வந்து வானூர்தி நிலையத்தில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அடுத்து அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு சில நூல்களை வந்து நமக்கு பரிந்துரைத்திருக்காங்க. நாம் படிக்க வேண்டிய நூல்கள் அப்படின்னு சொல்லி சில நூல்களை வந்து பரிந்துரைத்திருக்காங்க. நீங்களும் கவி பாடலாம் கீவா ஜெகநாதன். நீங்களும் கவி பாடலாம் கீவா ஜெகநாதன். துறைமுகம் சுரதா. துறைமுகம் சுரதா. இதுவரை சி மணி. இதுவரை சி மணி. படைப்புக்கலை மு சுதந்திரமுத்து. படைப்புக்கலை மு சுதந்திரமுத்து. கவிஞராக ஆக்கி பரந்தாமனார். கவிஞராக ஆக்கி பரந்தாமனார். இப்படி பல்வேறு நூல்களை படிப்பதன் வாயிலாக நாம் நம்முடைய அறிவை விரிவு செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நமக்கு சில நூல்களை வந்து இங்கே பரிந்துரைத்திருக்காங்க. அந்த நூல்களை தேடி நாம் படிக்க வேண்டும். படித்து நம்முடைய அறிவை வந்து விரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து மாணவ செல்வங்களே, இந்த மொழிப்பயிற்சி பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நீங்கள் உங்களுடைய இலக்கண நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்கணும். இலக்கண நோட்டில் இந்த பகுதிகளை எல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. கொடுத்திருக்க தொடரில் இருக்கக்கூடிய அந்த பிழையை நீக்கி சரியான தொடராக மாற்றி நாம் எழுதணும். நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. இப்போ இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலம் அப்படிங்கிறதுல வரக்கூடிய அந்த நீ ரன்னகரம், அந்த நீயை வந்து தன்னகரமாக மாற்றணும். நம் மாநிலம் நீ தன்னகரமாக மாற்றணும். நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால், வறட்சியால் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இடையினராக இருக்குது. அந்த இடையினராவை வல்லினராவாக மாற்றணும். நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ரெண்டாவது வாக்கியம் பாருங்கள். எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. இதை மாற்றி எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடம் அப்படிங்கிறது கட்டடம் அப்படின்னு எழுதணும். டீ வந்து டாவா மாறணும். எங்கள் ஊரில் நூலக கட்டடம் கட்ட அரசு அப்படிங்கிறதுல அந்த வல்லினரா வந்து இடையினராவாக இங்கே மாறணும். வல்லினரா வந்து இடையினராவாக வந்து மாறணும் அரசு அப்படிங்கிறதுல. இப்போ எங்கள் ஊரில் நூலக கட்டடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. அடுத்து மூணாவது வாக்கியம் பாருங்கள். ரங்கன் வெங்கல பாத்திர கடை வைத்திருக்கிறார். ரங்கன் வெங்கல பாத்திர கடை வைத்திருக்கிறார். இதில் வந்து அந்த வெங்கலம் அப்படிங்கிறதுல வரக்கூடிய அந்த இங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னா மாறணும். இங்கு மட்டும்
டன்னகரமாக மாறணும். அதாவது 3 சுழி இன்னா மாறணும். ரங்கன் வெண்கல பாத்திர கடை வைத்திருக்கிறார். அடுத்து மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. இல்லை மானம் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய ஒரு சொல். அது வானம் அப்படின்னு மாறணும். மாக்கு பதிலாக வா. வானம் பார்த்த பூமியில் பயிறு அப்படிங்கிறது பயறு அப்படின்னு மாறணும். பயிறு அப்படிங்கிறது பயறு அப்படின்னு மாறணும். வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. அடுத்த வாக்கியம் பாருங்க. ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்தது. ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்தது. இதில் அந்த ஊருணி அப்படிங்கிற சொல்லில் வரக்கூடிய நீ மட்டும் மாறணும். அதாவது ரன்னகரமாக இருக்கிறது டன்னகரமாக மாறணும். 2 சுழி நீ 3 சுழி நீயாக மாறணும். ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்தது. அடுத்தது பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். இதில் அந்த இன்னைக்கு அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. அப்போ அந்த சொல் பார்த்தீங்கன்னா இன்று அப்படின்னு மாறணும். சாயங்காலம் அப்படிங்கிறது சாயுங்காலம் அப்படின்னு மாறணும். யா யூவா மாறணும். இன்று சாயுங்காலம் கபடி போட்டி நடைபெறும் அப்படின்னு மாற்றி எழுதணும். இப்போ அடுத்தது பாருங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இப்போ அதாவது ஒரு சொல் பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுகிறப்ப ஒரு பொருளையும் அதே சொல்ல பிரித்து எழுதுகிறப்ப மற்றொரு பொருளையும் கொடுக்கும். அந்த 2 பொருளுக்கும் ஏற்றாற் போல் நாம் 2 வாக்கியங்கள் அமைத்து எழுதணும். இப்போ பலகை அப்படின்னு சேர்த்து எழுதுகிறப்ப எப்படி வாக்கியம் அமைக்கலாம் அப்படின்னா, பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டனர். பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டனர். அடுத்து அந்த பலகை அப்படிங்கிற சொல்லையே பிரிக்கிறப்ப பல கை அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ பல கை அப்படின்னு பிரிக்கிறப்ப நாம் எப்படி வாக்கியம் அமைக்கலாம் அப்படின்னா, பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின. பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின. அடுத்து பாருங்க. தாமரை சேர்த்து எழுதுறப்ப மலரை குறிக்கும். தாமரை அப்படிங்கிறது மலரை குறிக்கும். தாமரை மலர். அப்போ தாமரை மலரை குளத்தில் கண்டேன் அப்படின்னு எழுதலாம். தாமரை மலரை குளத்தில் கண்டேன். அதே அந்த தாமரையை பிரித்து எழுதுறப்ப தா மறை அப்படின்னு பிரித்து எழுதலாம். மறை அப்படின்னா மான். தா மறை அப்படின்னா தாவுகின்ற மான் அப்படின்னு பொருள் பிரித்து எழுதுறப்ப. அப்போ தா மறையை காட்டில் கண்டேன் அப்படின்னு எழுதலாம். தா மறையை காட்டில் கண்டேன், அதாவது தாவுகின்ற மானை காட்டில் கண்டேன் அப்படின்னு மாற்றி எழுதலாம். அடுத்து கோவில் சேர்த்து எழுதுறப்ப கோவில் சென்று இறைவனை வணங்கினேன். கோவில் சென்று இறைவனை வணங்கினேன். அதே கோவிலை பிரித்து எழுதுறப்ப கோ இல் அப்படின்னு பிரித்து எழுதலாம். கோ அப்படின்னா அரசன், இல் அப்படின்னா அரசன் இருக்கக்கூடிய இடம். அப்போ கோ இல் சென்று மன்னரை வணங்கினேன். கோ இல் சென்று மன்னரை வணங்கினேன், அதாவது அரண்மனைக்கு சென்று. கோ இல் சென்று மன்னரை வணங்கினேன். அடுத்து வெங்காயம் அப்படின்னு சேர்த்து எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா உணவு சமைப்பதற்கு பயன்படக்கூடிய வெங்காயம். அப்போ அதையே வாக்கியமாக நம்ம அமைச்சு எழுதலாம். வெங்காயம், உணவு சமைப்பதற்கு வெங்காயம் தேவைப்படுகிறது. உணவு சமைப்பதற்கு வெங்காயம் தேவைப்படுகிறது. அதே வெங்காயத்தை பிரித்து எழுதுனா வெம் காயம். வெம் காயம் அப்படின்னு பிரித்து எழுதலாம். அப்போ அதற்கு வாக்கியம் எப்படின்னா, வெம் காயம் பெற்ற வீரர்கள் பாசறையில் தங்கினர். வெம் காயம் பெற்ற வீரர்கள் பாசறையில் தங்கினர். அடுத்து தலைமை, தலைமை பண்பு. தலைமை அப்படின்னு சேர்த்து எழுதுறப்ப தலைமை என்பது சிறந்த ஆளுமை பண்பாகும். தலைமை என்பது சிறந்த ஆளுமை பண்பாகும். அதே பிரித்து எழுதுறப்ப தலைமை, தலைக்கு பூசக்கூடிய மை, தலைமை. தலைமை பூசுவது உடலுக்கு தீங்கானது. தலைமை பூசுவது உடலுக்கு தீங்கானது. இப்படி ஒரு சொல்ல சேர்த்து எழுதுறப்ப ஒரு பொருள் கிடைக்கும், அதற்கேற்றாற் போல ஒரு வாக்கியம். ஒரு சொல்ல பிரித்து எழுதுறப்ப அதற்கு ஒரு பொருள் கிடைக்கும், அதற்கேற்றாற் போல ஒரு வாக்கியம் அமைத்து நாம எழுதணும்.
அடுத்தது தமிழாக்கம் தருக. அப்படிங்கிற பகுதி கவனிங்க. The serious dearth of library facilities in this country is scarcely keeping with India's status in the international community of nations or with her educational and social needs. In this matter, India compares unfavorably not only with other independent dominants of the Commonwealth, but even with certain British colonies. She possesses only one public library on any considerable size, and even this institution is inadequate to serve the need of the capital city. Only a few towns can boast of possessing any library at all. The rural population is completely neglected. There are no travelling libraries to reach them of kind that are to be found even in some backward countries. The growth of library has lagged far behind the increase in the number of schools and the rise in the rate of literacy. The great mass of the people in India do not have the means to buy books or even magazines and newspapers. In the absence of sufficient public libraries and reading room, most of them cannot attain regular reading habits. இந்த ஆங்கில பத்தியோட தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். சர்வதேச அளவில் இந்தியாவில் கல்வி மற்றும் சமூக தேவைகளால் நூலக வசதியில் கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் காமன்வெல்த் தலைமையிலான மேலாதிக்கத்தையும் பிரிட்டிஷ் காலனிகளையும் இந்தியா வெறுமனே எதிர்க்கிறது. ஒரு சில நகரங்களால் மட்டுமே நூலகத்தை அதிகரிக்க செய்ய முடிகிறது. ஒரு சில நகரங்கள் மட்டுமே பெருமிதம் கொள்கிறது. இதில் கிராமப்புற மக்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பின்தங்கிய நாடுகளில் காணப்படுகின்ற நடமாடும் நூலக வசதி கூட இங்கு முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறது. பின்தங்கிய பகுதிகளில் நூலகத்தின் வளர்ச்சி தாமதமாகிறது. பள்ளிகளின் எண்ணிக்கை மற்றும் எழுத்தறிவு விகிதம் உயர்ந்தால் மட்டுமே இந்தியாவில் புத்தகங்களை வாசிப்போர் எண்ணிக்கையும் உயரும். சில பகுதிகளில் புத்தகம் மற்றும் பத்திரிகைகள் வாங்குவதற்கு கூட வழியில்லை. போதுமான அளவிலான பொது நூலகம் மற்றும் வாசிப்பு அறை இல்லாத காரணத்தினால் வாசிக்கும் பழக்கம் மக்களிடையே குறைந்து காணப்படுகிறது. எனவேதான் மக்களில் பெரும்பாலோர் வாசிக்கும் பழக்கத்தினை வழக்கமாக கொண்டிருக்கவில்லை. இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆங்கில பத்தியோட தமிழாக்கம். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நூலகங்கள் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னும் புத்தகங்கள் வாசிப்போருடைய எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறது குறித்தும் இந்த பத்தியில் செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இதோட 4ஆம் இயலுக்கு உரிய மொழிப்பயிற்சி பகுதிகள் நிறைவடைகின்றது. இந்த மொழிப்பயிற்சி பகுதிகளில் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். 7x2 14 மதிப்பெண், 3x4 12 மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த மொழிப்பயிற்சியில் இருந்து தான் வினாக்கள் இடம்பெறும். அதனால் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மொழிப்பயிற்சி பகுதியை படிக்க வேண்டியது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.